குட்டி கண்ணனின் குட்டி குட்டி கதைகள் குட்டீஸ்களுக்கு. ஸ்தவிஷ்டாய நமஹ ஸ்தவிஷ்டாய நமஹ ஸ்தவிஷ்டாய நமஹ. போன கதையில் என்ன பார்த்தோம்? பெருமாள் மனிதன், விலங்கு, பறவை அப்படின்னு சொல்லி செதுக்கி இந்த உலகை வடிவமைக்கும் ஒரு சிற்பி அப்படிங்கிறத அனுபவிச்சோம். இந்த கதையில என்ன பார்க்க போறோம்னா, அரக்கனுக்கு பெருமாள் நற்கதியை அருளி இருக்கிறார். பெருமாள் எப்பேற்பட்டவர்? எந்த ரூபத்தில் இருந்தா அரக்கனுக்கே நற்கதி கொடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இதுல பார்க்க போறோம். இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு இடம். அங்க மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா, ஹெல்தியா, எனர்ஜெட்டிக்கா, அதுவும் 100 வயசுக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். ஒருத்தர் 2 பேரு கிடையாது, அங்க இருக்கிற அத்தனை பேரும் அப்படிதான் இருக்காங்க. இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் கதையில தான் இருக்கா இல்ல நிஜத்துல கூட இருக்கா அப்படின்னா போய் கூகுள் ஆச்சரியாட்ட கேட்டு பாருங்க. ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சுட்டு பிடிச்ச உணவு சாப்பிட்டுட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேர்ல்ட் லெவல்ல இந்த மாதிரி கண்ட்ரீஸ் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ஒரு இடம் தான் இப்ப நம்ம பார்த்த இந்த இடமும். அங்க என்னாச்சுன்னா, ஒரு நாள் ஒரு மருத்துவர் அங்க வந்தார். வந்து மருத்துவமனைய ஆரம்பிச்சாராம். பார்த்தா யாருமே அங்க வரல. அவருக்கு ஆச்சரியம், என்னடா இது, யாருக்குமே தேவையில்லையா அப்படின்னு போய் மக்கள்கிட்ட, எப்படி நீங்களாம் இவ்வளோ ஹெல்தியா இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு போய் கேட்டாராம். அப்போ அவங்களாம் சொன்னாங்களாம், எங்களுடைய உணவு பழக்கமும் உறக்கமும் கரெக்டா இருக்கு, ஃபுட் ஹேபிட்ஸும் ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸும் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். நாங்க எல்லாரும் டூ அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம். டூவா அப்படின்னா என்ன? எங்களுக்கெல்லாம் 2020 தான் தெரியும், டூலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு இவர் கேட்டாராம். வாரத்துக்கு 2 முறை நாங்க பகவானை சேவிக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிடுவோம். பட்சத்திற்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். மாசத்துக்கு 2 முறை ஏகாதசி வரும், அப்போ நாங்க விரதம் இருப்போம். அயனம், அதாவது 6 மாதத்திற்கு 2 முறை விளக்கெண்ணெயை சாப்பிட்டு உடம்பை சுத்தமாக வச்சுப்போம். வருடத்துக்கு 2 முறை தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவோம். இதுதான் எங்களுடைய ஹெல்த்துக்கான சீக்ரெட். உடம்புக்கு மட்டும் இல்ல, மனசும் ஹெல்தியா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். இங்கு சுனந்தனர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் இருந்தாராம். அவரு தீர்த்த யாத்திரைக்காக காந்தஸ்தலி அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனாராம். புண்ணிய நதியில ஸ்நானம் செஞ்சுட்டு பெருமாளை நல்லா கண்குளிர பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டனால இரவு நேரத்துல அங்க ஒரு சத்திரம் இருந்துச்சாம். அங்கேயே தங்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாராம். ஊர் மக்கள்லாம் வந்து, ஐயா நீங்க இங்க தங்க வேண்டாம், நீங்க கிளம்பி உங்க ஊருக்கே போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் பார்த்தாராம், ஊர்ல எல்லாரும் அதிதி தேவோ பவன் வரவேற்கிறத தான் நான் பார்த்திருக்கேன், இது என்ன வினோதமா இருக்கு அப்படின்னு இவர் கேட்டாராம். ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கேன், இரவு நேரத்துல இங்க தங்கிக்கிறேன், பரவாயில்ல பெருமாள் இருக்காரு எனக்கு துணையா அப்படின்னு சொல்லி அந்த சத்திரத்துக்குள்ள போயிட்டாராம். அடுத்த நாள் காலையில சத்திரத்திலிருந்து இவர் அப்படியே ஜம்முன்னு வெளியில வந்தாராம். ஊராரெல்லாம் பார்த்து ஓடி போய் நேரா இவரோட காலில் விழுந்தாங்களாம். நீங்க ரொம்ப பெரிய மகான் தான் அப்படின்னு சொல்லி கொண்டாடுனாங்களாம். ஏன் இங்க தங்க கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு இவர் கேட்டாராம்.
அப்போ ஊர் மக்கள்லாம் சொன்னாங்களாம், பீமமுகன் அப்படின்னு ஆஜானு பாகுவா பலசாலியா ஒரு இளைஞன் இருந்தாங்க. ஒரு நாள் பீமமுகன் முன்னாடி ஒரு முதியவரை கழுகு ஒண்ணு தூக்கிட்டு போச்சான். முதியவர் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு எவ்வளவோ சொன்னாங்களாம். பீமமுகனுக்கு சக்தி இருந்தும் எந்த ஹெல்ப்பும் பண்ணாம வெறுமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாப்லையாம். சக்தி இருந்தும் சரியான வழியில பயன்படுத்தல. மனிதர்களுக்கு இனிமேல் நீ நல்லது செய்யாம அரக்கனாக மாறி இந்த சத்திரத்திலேயே இருந்து அவங்கள சாப்பிட்டுட்டு வருவ அப்படின்னு அந்த முனிவர் சாபம் கொடுத்தாரு. அப்பேற்பட்ட சத்திரத்திலிருந்து நீங்க மட்டும்தான் திரும்பவும் நல்ல நிலையில வந்திருக்கீங்க அப்படின்னு ஊர் மக்கள்லாம் சொன்னாங்களாம். எப்படி உங்களை மட்டும் பீமமுகன் ஒண்ணுமே பண்ணல, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் கேட்டாங்களாம். நான் எதுவுமே செய்யல, பகவான் தான் எல்லாமே செஞ்சிருக்காரு. நான் கண்களை மூடி பகவானுடைய விஸ்வரூப தரிசனத்தை என் மனதால தியானம் செஞ்சு பகவத்கீதையில 11 அத்தியாயம் வரும்ல, அந்த மந்திரத்தை எல்லாம் அப்படியே நான் சொல்லிட்டே வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஒரு இளைஞன் நேரா ஓடி இவருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செஞ்சுட்டு அழுன்னு அழுகிறாப்லையாம். இவரு கேட்டாராம், யாருப்பா நீ அப்படின்னு. அப்போதான் அந்த இளைஞன் சொன்னாப்லையாம், தான் தான் பீமமுக ராட்சசன் அப்படின்னு சொல்லி. நான் யாரு கண்ணுக்குமே தெரியல, ஆனா உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுறேன். நீங்க தான் எனக்கு நற்கதியை அருளணும் அப்படின்னு சொல்லி கேட்டாப்லையாம். அப்போ சுனந்தனர் ஸ்தவிஷ்டாய நமஹ அப்படின்னு சொல்லி தீர்த்தத்தை எடுத்து பீமமுகன் மேல தெளிச்சாப்லையாம். தெளித்த அடுத்த க்ஷணமே மீண்டும் மனிதனாக மாறி நற்கதியை அடைந்தாராம். ஊர் மக்கள்லாம் கேட்டாங்களாம், என்னது இது, இது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டாங்களாம். பெருமாள் நினைத்த மாத்திரத்தில் பெரிய உருவம் எடுக்கக்கூடியவர், அதனால அவருக்கு ஸ்தவிஷ்டா அப்படிங்கிற திருநாமம் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். பராசரர் இதை எப்படி அனுபவிக்கிறார்னா, ஸ்தூல தமஹ ஸ்தவிஷ்டஹ, சேத்தனம் அச்சேத்தனம் போன்ற எல்லாத்துக்குள்ளேயும் பெருமாள் இருக்கக்கூடியவர். ஆனா இருந்தாலும் எல்லாரை விடவும் அதிகமான சக்தியை கொண்டவர், ஸ்தூலமாக இருக்கக்கூடியவர். குழந்தைகள்லாம் ஆரோக்கியமான உடல், திருப்தியான மனம் போன்ற நல்ல சக்தியுடன் வளர்வதற்கு நாமும் இந்த நாமம் சொல்லலாமா? ஸ்தவிஷ்டாய நமஹ, ஸ்தவிஷ்டாய நமஹ, ஸ்தவிஷ்டாய நமஹ. ராதாவுக்கு கிருஷ்ணனை விட வயசு கம்மியா அதிகமா என்ன அப்படிங்கிறத அடுத்த கதையில அனுபவிக்கலாம்.